இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த நிலைமையில தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிற முறை எப்படி இருக்க போகிறது, அதே மாதிரி இதில் எப்படி ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட தெரிவு ஒருத்தர் தான் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், அந்த வாக்களிக்கிற சீட்டில் நீங்கள் விரும்புகிற, நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிற அந்த நபருக்கு நேராக புல்லடி இட போகிறீங்க. அல்லது நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிற அந்த நபருக்கு நேரா இலக்கம் 1 இட போறீங்க. இது இரண்டுமே ஒண்ணுதான். நீங்க ஜனாதிபதியா தெரிவு செய்ய போறது ஏ அப்படிங்கிற நபர்னு சொன்னால், அந்த ஏ அப்படிங்கிற நபருக்கு நேரா ஒரு புல்லடி இட போறீங்க அல்லது இலக்கம் 1 போட போறீங்க. இப்ப உங்களோட தெரிவு 1 இல்லை, 3 பேருக்கு வாக்களிக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், நீங்க முதன்மையா வெற்றி பெறணும்னு நினைக்கிற அவருக்கு என்ன செய்ய போறீங்க, இலக்கம் 1 போட போறீங்க. அடுத்ததா யாருக்கு போட விரும்புறீங்களோ அவருக்கு இலக்கம் 2 போட போறீங்க. அடுத்ததா யாருக்கு போட விரும்புறீங்களோ அவருக்கு இலக்கம் 3 போட போறீங்க. இப்ப ABCDE ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏங்கிற நபர் தான் உங்களோட முதன்மை தெரிவுன்னு சொன்னா ஏங்கிற நபருக்கு நேரா இலக்கம் 1 போடுவீங்க. ஈங்கிற நபர் தான் உங்களோட அடுத்த தெரிவு அப்படின்னு சொன்னா ஈங்கிற நபருக்கு நேரா இலக்கம் 2 போடுவீங்க. சிங்கிற நபர் தான் உங்களோட அடுத்த தெரிவு அப்படின்னு சொன்னா சிங்கிற நபருக்கு நேரா 3 போடுவீங்க. இப்படி ஒரே நேரத்தில் நீங்க 3 பேரை தெரிவு செய்ய இயலும். அதே நேரம் உங்களோட தெரிவு 2 பேர் அப்படின்னு சொன்னா நீங்க ஏங்கிற நபரை தான் முதன்மையா தெரிவு செய்றீங்க அப்படின்னு சொன்னால் ஏக்கு நேரா இலக்கம் 1 போட போறீங்க. டி உங்களுடைய இரண்டாவது தெரிவு அப்படின்னு சொன்னா டிங்கிற நபருக்கு நேரா இலக்கம் 2 போட போறீங்க. இப்ப நீங்கள் விருப்பு வாக்கு வழங்க விரும்புகிறீங்க. ஸோ 3 பேருக்கு வாக்களிக்க ரெடி ஆகிட்டீங்க அல்லது 2 பேருக்கு வாக்களிக்க ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏங்கிற நபருக்கு புல்லடிடுறீங்க, ஈங்கிற நபருக்கு இலக்கம் 2 போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கு நிராகரிக்கப்படும். அதாவது ஒரே நேரத்தில் புல்லடியும் இலக்கமும் இட முடியாது. அதே நேரம் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட புல்லடி இட முடியாது. இப்போ நீங்கள் 3 பேருக்கு விருப்பு வாக்கு தெரிவிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏங்கிற நபருக்கு நேராக ஒரு புல்லடி, ஈங்கிற நபருக்கு நேராக ஒரு புல்லடி, சிங்கிற நபருக்கு நேராக ஒரு புல்லடி இட்டாலும் இந்த வாக்கு நிராகரிக்கப்படும். ஸோ ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட புல்லடி இட முடியாது. அதே நேரம் ஒரே வாக்கு சீட்டில் புல்லடியும் இலக்கமும் 2மே இட முடியாது. ஸோ உங்களுடைய தெரிவு ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னால் அந்த ஒருத்தருக்கு நேராக புல்லடி இடுங்க அல்லது இலக்கம் 1 போடுங்க. உங்களோட தெரிவு ஒன்றுக்கு மேற்பட்ட நபராக இருந்தால், அதாவது 3 பேர் அல்லது 2 பேர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓர்டரா 1 2 3 அல்லது 1 2 அப்படின்னு சொல்லி இலக்கத்தை இட முடியும். இதுதான் நீங்கள் வாக்களிக்க போகிற முறை. இப்போ பார்ப்போம், இப்படி வாக்களித்த பிறகு எப்படி வெற்றியாளர் தெரிவு செய்யப்பட போகிறாங்க, எப்படி ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ நாங்கள் பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் ஒருத்தர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 50% மேற்பட்ட வாக்குகள் இருக்கணும். அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% மேற்பட்ட வாக்குகள் குறித்த நபருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் ஜனாதிபதி ஆகலாம், வெற்றியாளர் ஆகலாம் அந்த ஜனாதிபதி தேர்தலில். முதல்ல ஓட் எண்ணப்படும் போது புல்லடி இடப்பட்ட வாக்குகளும் இலக்கம் 1 இருக்கிற வாக்குகளும் தான் கவுண்ட்டுக்குள்ளே வரும். ஓகே, இப்போ உதாரணமாக ABCDE ஒரு 5 பேர் 5 வேட்பாளர்களுக்கு வாக்கு விழுந்திக்குது. அளிக்கப்பட்ட வாக்குகள் 100 வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதில் ஏங்கிற நபருக்கு 40 ஓட்ஸ் போகுது, பிங்கிற நபருக்கு 35 ஓட்ஸ் போகுது, சிங்கிற நபருக்கு 15 ஓட்ஸ் போகுது, டிங்கிற நபருக்கு 6 ஓட்ஸ் போகுது, ஈங்கிற நபருக்கு 4 ஓட்ஸ் போகுது. அப்போ மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகள் 100. அப்போ இதில் ஏங்கிற நபருக்கு 40 ஓட்ஸ் போயிட்டுக்குது. இந்த 40 ஓட்ஸ் எப்படி கவுண்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஏங்கிற நபருக்கு புல்லடி இடப்பட்ட வாக்குகள், அதே சமயம் இந்த ஏங்கிற நபருக்கு இலக்கம் 1 அளிக்கப்பட்ட வாக்குகளோட டோட்டல் தான் இந்த 40க்குள்ளே இருக்கும். இப்போ அளிக்கப்பட்ட வாக்குகள் 100. இதில் ஏ எடுத்த வாக்குகள் 40, பி எடுத்தது 35. ஸோ இதில் 2 பேரும் தான் கூட இருக்கிறாங்க, ஏ 40, பி 35. அப்போ இந்த 100ஓட பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 50% தாண்டல. அதாவது இவர் இருக்கிறார் 40%, பி இருக்கிறார் 35%. ஸோ 50% தாண்டல. அப்படிங்கிறப்ப தான் இப்போ விருப்பு வாக்குகள் கருத்தில் கொள்ளப்பட போகுது. இப்போ விருப்பு வாக்குகள் எப்படி கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏ எடுத்த 40 வாக்குகளை பாக்ஸில் வேறையாக வச்சுருவாங்க, பி எடுத்த 35 வாக்குகளை பாக்ஸில் வேறையாக வச்சுருவாங்க. ஸோ இதை மறுக்க எடுக்கிறது இல்லை கவுண்ட்டுக்கு.
இப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சி எடுத்த டி எடுத்த இ எடுத்த வாக்குகளோட பக்கம் வர போகிறாங்க. இப்போ அதில் சி எடுத்த வாக்குகள் வந்து 15 இருக்குது. சி எடுத்த வாக்குகள் 15 இருக்குது. இந்த 15ல் சிக்கு டிரெக்டாக புல்லடியிடப்பட்ட வாக்குகள், சிக்கு டிரெக்டாக புல்லடியிடப்பட்ட வாக்குகள், அதே மாதிரி சிக்கு இலக்கம் 1 மட்டுமே இடப்பட்ட வாக்குகள், இலக்கம் 1 மட்டும் போட்ட வாக்குகள், இதை வந்து நிராகரிச்சிருவாங்க. அந்த கவுண்டிங்கில் அந்த புல்லடியிடப்பட்ட வாக்குகள், அதே மாதிரி சிக்கு வந்து இலக்கம் 1 மட்டுமே இடப்பட்ட வாக்குகள் வந்து நிராகரிக்கப்படும். மிச்சம் இருக்கிறதுல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஏக்கு அல்லது பிக்கு இலக்கம் 2 இடப்பட்ட வாக்குகள் இருந்தால் அதை கவுண்டில் கொண்டு வருவாங்க. அப்போ ஏக்கு வந்து சீட கவுண்டிங்கில் வந்து ஏக்கு வந்து இலக்கம் 2 உடைய வாக்குகள் இருந்ததுன்னு சொன்னால் அது ஏட பக்கம் போகும். அதே மாதிரி சீட கவுண்டிங்கில் வந்து இலக்கம் 2 உடைய பி உடைய வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பீட பக்கம் போகும். சீட கவுண்டிங்கில் பார்க்குறோம் வந்து 2ஆம் இலக்கம் இடப்பட்ட வாக்குகளும் இல்லை, ஏங்கிற பிங்கிற ஏக்கு பிக்குரிய 2ஆம் இலக்கம் இடப்பட்ட வாக்குகளும் இல்லை. அப்படிங்கிறப்ப 3ஆம் இலக்கம் இடப்பட்ட வாக்குகள் சீட பாக்ஸில் இருக்குதா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பார்த்து சீட பாக்ஸில் 3ஆம் இலக்கம் இடப்பட்ட வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஏக்கு அல்லது பிக்கு, ஏட பேரில் இருந்தால் ஏக்கு போகும், பிக்கு உடையது இருந்தால் பிக்கு போகும். இப்படி அந்த ஓட்டிங் வந்து பிரிஞ்சுப்போ 3ஆம் இலக்கம் இடப்பட்ட வாக்குகளும் வந்து ஏக்கும் பிக்கும் இல்லாமல் அது டிக்கோ ஈக்கோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுவும் வந்து கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது, அதுவும் வந்து ரிஜெக்ட் ஆகும் அந்த கவுண்டிங்கில் இருந்து. இதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டீட ஈட இருக்கிற அந்த 6, 4 வாக்குகளையுமே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இலக்கம் 2 உடைய வாக்குகள் இருக்கும்னு சொன்னால் அது வந்து போகும், ஏக்குடையது இருந்தால் ஏக்கு போகும், பிக்குடையது இருந்தால் பிக்கு போகும். அது ரெண்டுமே இல்லை, வேறு வேறு ஆட்களுக்கு பேத்திக்குது, ஏக்கும் பிக்கும் இல்லாமல் மற்ற ஆட்களுக்கு பேத்திக்குது அப்படின்னு சொன்னால் இலக்கம் 3 வந்து கருத்தில் கொள்ளப்படும். அந்த 3ல் இருந்து ஏக்குரியது பிக்குரியது பிரிஞ்சு. ஸோ இப்போ வந்து கவுண்டிங் வந்து முடியுது. கவுண்ட் பண்ணதில் வந்து விருப்பு வாக்குகளை கவுண்ட் பண்ணதில் ஆரம்பத்தில் ஏட்ட இருந்தது 40, பிட்ட இருந்தது வந்து 35. இப்போ ஏக்கு இன்னும் 4 கூடுது. இப்போ ஏட கவுண்டிங் வந்து 44, பிட்ட இருந்தது 35, பிக்கு வந்து 6 வாக்குகள் கூடுது. இப்போ பீட கவுண்டிங் வந்து 41. ஸோ ஏக்கு 44, பிக்கு 41. இப்போ டோட்டலாக 85ல் 50% பார்த்தா ஏட பெர்சன்டேஜ் தான் வந்து 50% விட கூட இருக்குது. ஏன்னா 85ல் 44 வந்து ஏ கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெற்றியாளர் ஏ தான் வந்து ஜனாதிபதி ஆவார். இப்போ விருப்பு வாக்குகள் செக் பண்ணதில் சில டில ஈல ஏக்குரிய பிக்குரிய விருப்பு வாக்குகள் இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் ஏ பீட டோட்டலை பார்க்கும்போது ஏ வந்து 40, பி வந்து 35. இந்த இடத்துலையும் வெற்றியாளர் ஏ தான்.